என்னது உடல் சூட்டை உடனே தணிக்க இதை குடிச்சாலே போதுமா? ஆமாங்க, அடிக்கிற வெயில்ல நிறைய பேருக்கு உடல் சூடு வருது. இந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு எங்க தாத்தா பாட்டி சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. சரி, நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த நம்ம பசங்களுக்கும் சொல்லி தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை கூட்டின்னு வந்துட்டேன். இப்ப நான் சொல்ல போறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். நம்ம வீட்டுல செஞ்ச பழைய சாதம், கொஞ்சோண்டு தயிர், மாங்காய், ஊறுகாய், சின்ன வெங்காயம், மிளகாய். இந்த பழைய சாதத்துல கொஞ்சோண்டு தயிரை எடுத்து முதல்ல ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் அதுல கொஞ்சோண்டு கல் உப்பையும் போட்டு தயிரும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். சரி, மிக்சிங் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு சொல்லிட்டு நானும் எடுத்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாலுமே சாப்பிடுறதுக்கு வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. சரிடா தம்பி, மொந்தைய குடுறா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட மொந்தைய வாங்கி ஆளுக்கு ஒரு மொந்தையா ஊத்தி கொடுக்க ஆரம்பிச்சேன். என்ன ப்ரோ, இது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குது, சாப்பிட்டா எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா. டேய், நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மொந்தைய எடுத்து தம்பி கிட்ட கொடுத்துட்டேன். தம்பியும் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து கடிச்சிக்கின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். டேய், இனிமே டெய்லியும் காலையில தூங்கி எஞ்ச உடனே வெறும் வயிற்றுல இது மாதிரி பழைய சாதமும் அதோடைய நீராகாரத்தையும் குடி. அது உன்னுடைய உடலுக்கு சுறுசுறுப்பையும் உன்னுடைய உடல் சூட்டையும் குறைக்கும். முக்கியமா ஒரு சில பேத்துக்கு காலையில தூங்கி எஞ்ச உடனே வயிறு பயங்கரமா எரியும். அவங்க எல்லாம் இது மாதிரி பழைய சாதத்துல இருக்கிற நீராகாரத்தை குடிச்சாலே போதும், அவங்க எல்லாருக்குமே வயிற்றெரிச்சல் உடனே சரியாயிடும். சரி, நாமளும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் ஒரு மொந்தையில இருந்த நீராகாரத்தை எடுத்து சாப்பிட்டேன். என்ன ப்ரோ, பழைய சோறு சாப்பிட்டாக்கா பச்சை மிளகா சாப்பிடணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, நானும் ஒரு பச்சை மிளகாவை எடுத்து கடிச்சின்னு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கடிச்சேன் பாருங்க, சரியான காரம் தாங்க முடியாம ஒரு டைம்ல நான் ஐவியே போயிட்டேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது மாதிரி பச்சை மிளகா பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இது மாதிரி வெயில் டைம்ல நம்மளுடைய உடல் சூடு அதிகமா இருக்கும். அது மாதிரி டைம்ல நம்ம வீட்டுல இருக்கிற பழைய சாதத்தை இது மாதிரி சாப்பிட்டாலே போதும், கண்டிப்பா உங்களுக்கு உடல் சூடு குறையும். எங்க பசங்களும் எனக்கெல்லாம் பழைய சாதம் பிடிக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா. ஆனா கடைசியில பார்த்தா என் கூட போட்டி போட்டுன்னு சட்டியில இருந்த சாதத்தை பூரா என் கூட சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவா. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பழைய சோறு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்ல மறந்துட்டுங்க, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.